ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கும். ஆனால் அதோட முக்கியத்துவம் தெரியாமலே அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போங்க. அந்த வகையில் நம்ம வீட்டு சமையலறையில் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சத்துக்கள் கொண்ட ஏராளமான பொருட்கள் இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதுங்க. பலவிதமான நோய்களை கட்டுப்படுத்தும் சக்தியும் நோய்களை வரவிடாமல் காக்கும் சக்தியும் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிட்றனால என்னென்ன மருத்துவ பயன்லாம் கிடைக்குதுன்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கருஞ்சீரகத்தில் எந்த தாவரத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. அதாவது தைமோகுயினன் என்ற வேதிப்பொருள் இந்த கருஞ்சீரகத்தில் மட்டும்தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின், கால்சியம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, அமினோ அமிலங்கள் போன்ற எக்கச்சக்க சத்துக்கள் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குதுங்க. இப்படி எண்ணற்ற சத்துக்கள் கொண்ட இந்த கருஞ்சீரகத்தில் என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்களை கரைக்க உதவுதுங்க. கருஞ்சீரகத்தை பொடி செய்து 100 கிராம் கருஞ்சீரக பொடியை வெந்நீரில் கலந்து அதோட சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள்லாம் கரையுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உறுப்புகளோட செயல்திறனையும் அதிகரிக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த கருஞ்சீரகத்தில் தைமோகுயினன் என்ற வேதிப்பொருள் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த வேதிப்பொருள் என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துங்க. இப்போலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. இதனால் சளி, இருமல் போன்ற ஏராளமான பிரச்சனைகளாக ஏற்படுதுங்க. இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி, இருமல், மூச்சுக்குழாய் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கலாங்க. தலைவலி குணமாகும். தலைவலியால் அவதிப்படுறவங்களுக்கு கருஞ்சீரகம் உதவியாக இருக்குங்க. தலைவலியால் சிரமப்படுறவங்க இந்த கருஞ்சீரக எண்ணெயை கொஞ்சம் எடுத்து நெற்றியில் தடவி வரும்போது தலைவலி குணமாகுதுங்க. பற்கள் வலிமையாகும். இந்த கருஞ்சீரகத்தை சாப்பிடும்போது பற்கள் மட்டும் இல்லாமல் வாய் சார்ந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க முடியுங்க. கருஞ்சீரகத்தை சாப்பிட்றவங்களுக்கு ஈறு சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. பற்களும் வலுவாக இருக்கும். பல்வலியால் அவதிப்படுறவங்க இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரக எண்ணெயை 1/2 டீஸ்பூன் எடுத்து 1/2 கப் தயிர் கலந்து நாள்தோறும் 2 முறை ஈறுகளில் தேய்த்தா பற்கள் வலுவாகவும் பற்கள் வலி, ஈறுகளில் இரத்தம் கசிதல் இந்த மாதிரி பிரச்சனை வராமலும் தடுக்க முடியுங்க. கொலஸ்ட்ரால் அளவு குறையும். உடலில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருப்பதனால இதய நோய்கள் வரும் அபாயமும் அதிகரிக்குதுங்க. உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு ஒரு எளிய வழினா அது இந்த கருஞ்சீரகம் தாங்க. இந்த கருஞ்சீரகத்தை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைந்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்குதுங்க. இதனால் இதய நோய் வரும் அபாயமும் குறையுதுங்க. உடல் எடையை குறைக்குதுங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த கருஞ்சீரக பொடியை வெந்நீரில் கலந்து குடிக்கலாங்க. இப்படி குடிச்சு வரும்போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்போட அளவு குறைஞ்சு உடல் எடை எளிதில் குறையுதுங்க. செரிமான மண்டலத்தை பாதுகாக்கும். தவறான உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக பலர் வயிற்று வலி, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனையால் அவதிப்படுறாங்கங்க. முதல் நாள் இரவே கருஞ்சீரகத்தை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்துதுங்க. செரிமானம் சார்ந்த பிரச்சனை வராமலும் தடுக்க முடியுது. நினைவாற்றலை அதிகரிக்குது. கருஞ்சீரகத்தில் உள்ள எண்ணற்ற சத்துக்கள் நம்ம நினைவாற்றலை மேம்படுத்துதுங்க. இந்த கருஞ்சீரகத்தை வாரத்துக்கு 3 முறை சாப்பிடலாம். கருஞ்சீரகத்தை நன்கு பொடி செய்து அதை தேன் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நினைவாற்றல் அதிகமாகுங்க. வயதானவர்களுக்கு வரும் நினைவுத்திறன் குறைபாட்டிற்கும் இந்த கருஞ்சீரகம் நல்ல பயனளிக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் என்னும் நரம்பு மண்டல பாதிப்புகள் வராமல் தடுக்கவும் இந்த கருஞ்சீரகம் பெரும்பங்கு வகிக்குதுங்க. முடி அடர்த்தியாக வளர உதவுது. கருஞ்சீரக எண்ணெயை தேங்காய் எண்ணெயோடு குறைந்த தீயில காய்ச்சி அதை ஆற வச்சு வாரத்திற்கு 2 முறை தேய்ச்சி குளித்து வரும்போது முடி அடர்த்தியாக வளருங்க. அது மட்டும் இல்லாமல் வழுக்கை, இளநரை இதெல்லாம் தடுக்க முடியுங்க. மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். மாதவிடாய் கோளாறுகளின் போது அடிவயிறு கனமாகி சிறுநீர் கழிக்க சிரமப்படும் பெண்களுக்கு இது ஒரு நல்ல மருந்துங்க. வறுத்து பொடியாக்கின கருஞ்சீரகத்தை தேன் இல்லைன்னா கருப்பட்டி கலந்து மாதவிடாய் தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு வரும்போது அடிவயிற்று வலி, அதிக இரத்தப்போக்கு உள்ளிட்ட மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்து வயிறு கனம் குறைந்து நன்றாக சிறுநீர் வெளியேற உதவுங்க.
தோல் நோய்களை குணப்படுத்தும். கருஞ்சீரக பொடியை தினமும் குளிக்கும்போது உடலில் தேய்த்து குளித்து வர சொரியாசிஸ், அலர்ஜி போன்ற தோல் சம்பந்தமான வியாதிகளை தடுக்க முடியுங்க. புற்றுநோயை தடுக்குது. பல வருடங்களுக்கு முன்பு நம்ம இந்த புற்றுநோயை யாராவது சொல்லி தான் கேட்போம். ஆனால் இப்போல்லாம் இந்த புற்றுநோய் யாரை பார்த்தாலும் இருக்குதுங்க. கருஞ்சீரகத்தில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குதுங்க. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும்போது ப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் சேதம் தடுக்கப்படுங்க. நாள்பட்ட நோய்களின் அபாயமும் குறையுங்க. முக்கியமாக புற்றுநோய் அபாயம் குறையுங்க. இந்த கருஞ்சீரக பொடியை பால் இல்லைன்னா சுடுதண்ணியில் கலந்து குடிக்கும்போது புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்க முடியுங்க. இந்த கருஞ்சீரகத்தை வாரத்திற்கு 2 இல்லைனா 3 முறை மட்டும் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்க வேணாம். இப்படி எடுத்துக்கும் போது உடலில் ஏற்படுற பல பிரச்சனைகளை நம்ம தடுக்க முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்.